அவன் ஓட்டுக்காக மானத்தை வைக்கிறான். மன்னிப்பு தானே. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, இவர் பெரிய ஜார்ஜ் புஷ் அறிக்கை விடுறாரு, மன்னிப்பு கேளு. அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன தெருவில் நின்னு கேக்குற? பிச்சை கேக்குற? ஆத்துக்குள்ள வந்து கேளு. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? என்ன பண்ணிச்சிடு, என்ன பண்ணிச்சிடு. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஆனா ஒரு அற்புதமான மனிதர் ரஜினி சார், அதுல எந்த மாற்றமும் யார் சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். அவர் பயந்தாங்கோலி கிடையாது, போராட்ட குணமுடையவர். இல்லைன்னா அன்னைக்கெல்லாம் நிறைய பேரை எதிர்த்து குரல் கொடுத்த மனிதர். அதனாலதான் ரஜினி யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு மறைச்சு வச்சிருந்தனோ அந்த திறமையை கையில் எடுக்க வேண்டியதாயிருக்கு. அவரெல்லாம் போராட்ட குணமுடைய மனிதர். அப்படிப்பட்ட தைரியசாலாம் நீங்க பார்க்கவே முடியாது. மூச்சை கூட முழுகுவான தவிர இந்த குத்தால் நீங்க வெளியே விட மாட்டேன். இப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பார்க்கறது எனக்கு தெரியும். பார்க்க மாட்டேன்டா, தம் கட்ட முடியலப்பா. அதனால என் பழகின இதுல 45 வருஷம் பழகிருக்கின்ற உரிமையில அவரை பத்தி நான் சொல்றேன். எனக்கு ஆதவர்ஜுன் சாரை வந்து ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வச்சுக்கிறேங்க. நான் பப்ளிக்கா எனக்கு நீங்க எந்த எண்ணத்துல பேசுனீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் நிறைய ஞானிங்க பேசுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களும் நல்ல நல்ல கருத்தை தான் சொல்றீங்க. ஆனா இங்க எவனாவது நீங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறானா பாத்தீங்களா? அங்க பாருங்க. உலகத்துல இருக்க எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்றேன். ரஜினி சாரை பத்தி யாராவது இதுல எது பேசினாலும் உங்க சார்பா நான் கேள்வி கேட்பேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க மனசுல? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏன்னா இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? என்னது பண்றேன் பண்ணிட்டு ஏன் டென்ஷன் ஆகுற? நீ என்னைய கேக்குற? நீ இந்த எகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற நீ. அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு ஆதவர்ஜுன் சார் உங்களதான் பாதர உன்னதான் சொல்றாரு. டேய் உன்னதாண்டா கேக்குறேன். டேய் இங்க பாரு, உன்னதாண்டா. டேய் இந்த தேவா பத்தி தெரிஞ்சிருந்தோம் என்கிட்டயே விளையாட இருக்க. இங்க உயிர் விட்டுடாத. என் கோலிங்க முன்னாடிதான் நீ உயிர் விட்டணும். காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். யாருக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நீங்க குழந்தை. நீங்க 74ல பிறந்திருக்கீங்க, நாங்க 74ல சினிமாக்கு வந்துட்டோம். நீங்க 80ல நடந்தீங்க, நாங்க அப்ப சூப்பர் ஸ்டார். 85ல காலேஜ் போனீங்க, அப்பயும் நாங்க சூப்பர் ஸ்டார். 95ல 93ல நடிக்க வந்த ரஜினி ரசிகன்னு சொல்லி தான் நீ வந்த. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ரசிகரா. 87ல எம்ஜிஆர் சாம்போது விஜயோட வயசு 13. புரியுதா? யார் சூப்பர் ஸ்டார்னு? 1000 மோகன், 1500 ராமராஜ், 1000 டி ராஜேந்தர், 10,000 பாக்கியராஜ பார்த்தவே ரஜினி. சிவகார்த்திகேயன் இல்ல, எல்லாரையும் பார்த்துட்டாரு. என்னடே ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க. நம்ம சீகாக்கா கட்சி ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? கள்ள ஓட்ட போட்ட வேண்டியதான். ஏய், கள்ள ஓட்டெல்லாம் போடக்கூடாதுடா, பிரச்சாரம் பண்ணுண்டா. ஏண்டா அப்படி பண்ணா போலீஸ் பிடிச்சிடாது? போலீஸா? ஏய், அந்த ஆளு சொன்னது பி பிரச்சாரம், நீ சொன்னது வி. நீ சொன்னது பண்ணா போலீஸ் பிடிப்பாங்க. மக்கள்கிட்ட போய் கண்ணியமா பேசுங்கடே. கண்ணியமாட்ட பேசினா அவ புருஷன் ஒத்துக்குவானா? அது இல்லடே, மக்கள்கிட்ட போய் நம்ம செஞ்சதெல்லாம் சொல்லி ஓட்டு கேளுங்கடே. அதெல்லாம் போய் சொன்னோம்னா கட்சிக்கு ஓட்டு விழுகாது, உங்க மண்டையில தான் ஓட்ட விழுகும்.
நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன். சும்மா போடானது. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சரி பேசு. இந்த எலெக்ஷன்ல நான் தோத்து போகிற மாதிரி கனவு வருது. உண்மைதானது? அது நடக்க கூடாது. அதுக்கு நான் என்ன பண்றது? என்ன ஜெயிக்க வைக்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? அது உனக்கு சொல்ல முடியாது சார். உச்சத்தவதற்கு வந்திருக்கேன். நான் எதுக்கு வந்த? நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல சார், நம்ம என்ன பண்றோம்னு தான் முக்கியம். அப்போ என்ன ஜெயிக்க வைங்க. கொஞ்சம் மூடிட்டு உட்காருங்க சார். நான் சொல்றதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டே வாங்க. நல்ல மரியாதை. உன் தகுதிக்கு நீ எவ்வளவு சதவீதம் ஓட்டு எதிர்பார்க்கிற? 45%. சூப்பர் ஸ்டார் எந்த பஞ்சாயத்து காக்கா கலைவனு பிரச்சனை பண்ணிருக்க. நடந்தது என்னன்னு ஊருக்கே தெரியும். உனக்கும் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஆகாது. இதுல ஒரு 10% ஓட்ட கம்மி பண்ணா மிச்சம் எவ்வளவு இருக்கு? 35% இருக்கு. 35%. அப்புறம் அஜித் ஃபேன்ஸுக்கும் ஊ ஃபேன்ஸுக்கும் வாய்க்கா தகராறு, அடிதடி, சண்டை, பேனர் கிளிக்கிறதுன்னு எதிரியாவே மாத்தி வச்சிருக்கிறல்ல. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% ஓட்டு கம்மி பண்ணு. மிச்சம் 25% இருக்கு. அப்புறம் சூர்யா ஃபேன்ஸி, எஸ்கே ஃபேன்ஸி, மத்த ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் மம்பளுத்து வச்சிருக்கல. இதுக்கு ஒரு 5% கம்மி பண்ணு. மிச்சம் 20% இருக்கு. அப்புறம் கரூர் சம்பவத்துல நீ பேக் அடிச்சது, தக்குதரமா பேசினது, திமுக அதிமுக NTK எல்லாருக்கிட்டையும் மம்பளுத்து வச்சிருக்கிறியே, அந்த கணக்குல ஒரு 15% கழிச்சிரு. மிச்சம் 5% இருக்கு. நீ என்ன பஸ்ல எதிர்பார்த்த? 45. இந்த 5% ஓட்டும் உனக்கு விழாது. ஏன்னா அவனுங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான உரிமையே இல்ல. புரிஞ்சுதா? அந்த வளர்ந்துகிட்டவன் பேசினாங்களே, ஆதவ் ரெட்டி. இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பாத்துக்கிட்டாங்க. அவன் பேசல, விஜய் தான் பேசலாம். விஜய் சொல்லி பேசியிருக்காரா? விஜய்க்கு தெரியாம பேச முடியும். ரஜினியை பத்தி இப்படி பேசணும்லாம் சொல்லுவாரா என்ன? பேசுறத ரசிக்கிறவனும் அவன் தான். நீ சிஎம் ஆகணும்னு ஆசைப்பட்டது, திட்டம் போட்டது, அதெல்லாம் முட்டாள்தனம். ஏத்துன பேனர் எல்லாம் இறக்கிதான் ஆகணும். ஒட்டின போஸ்டர் எல்லாம் கிழிச்சுதான் ஆகணும். மேலே போனவன் எல்லாம் கீழே இறக்கிதான் ஆகணும். இப்ப நான் மேல இருக்க ஒரு நாள் ஒரு நாள் கீழே இறக்கத்தான் போறேன். அது விதி, நேச்சர். இது நிரந்தரமானது கிடையாது. எது நிரந்தரது? மனிதனா வாழணும். 10 பேருக்கு நாம உதவி செய்யணும், உபதிரவமா இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை, நம்ம தகப்பனார்களை, நம்ம பொண்டாட்டிகள், நம்ம மக்கள், நம்ம பசங்களை நல்லா பார்த்துக்கணும். சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனா வாழ்ந்து போயிடும். என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்னோட கேரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். நான் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். எம்ஜிஆர் சார் சொல்ல, விஜயகாந்த் சார் சொல்ல, NTR சொல்ல, சிரஞ்சீவி சொல்ல, பெரிய பெரிய ஜாமான் வந்த போது எம்ஜிஆரோட இதெல்லாம் எப்பேற்பட்ட உச்சன்னு தெரியும். அவங்க எல்லாம் வாய் தந்து உச்ச விட்டு கொள்கை என்னன்னு சொல்ல மாட்டீங்க. உச்சத்தை சவுப்பாயிடுச்சு. ராமராஜ் சட்டி பழைய ராமராஜன் சட்டி ஆக்கிட்டானே. வேஸ்ட் எங்க? சாரி தம்பி, வேஸ்ட் எங்களை காப்பாற்ற முடியும். சில பேர் சொன்னாங்க ரஜினி பயந்துட்டாரு, நடுங்கிட்டாரு. நான் பயப்படுறது 2 ஆளுங்களுக்கு தான். ஒன்னு கடவுள், இன்னொன்னு நல்லவங்க. ஏன்னா நல்லவங்க மனசை நோகடிக்க கூடாது, துன்பத்தை ஏற்படுத்தக்கூடாது, நல்லவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. நான் நல்லவங்க சாபம் பழிச்சிடும். உன் வாய் மயிர மூடிட்டு இருக்க மாட்டியாடா? உன்னாலதான்டா எல்லாரும் என்ன செருப்பால அடிக்க போறாங்க. மடக்கூதி மண்டையா. இன்னைக்கு என்னைக்குமே தைரியம் தான் ஒரு சொத்து. அண்ணன் ரஜினி போல மலுப்பலாக, பசப்பலாக, சந்தர்ப்பவாதமாக பேசக்கூடியவர்களை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. கரூர்ல இருந்து ஏர்போர்ட் அவசரமா போனது தைரியமா சார்? கரூர்ல இருந்து தைரியம் சார். கரூர்ல ஏர்போர்ட்ல கேக்குறாங்க 33 பேர் சார்னு சொல்றாங்க. அங்க போனது தைரியமா? அது தில்லாது. அதுக்கு பேர் என்ன சார்? இங்க பாருங்க, அங்க நின்னு திருப்பி வந்திருக்கணும் சார். நீங்க அதுதான் சார் தில்லு. அங்க விஜயகாந்த் தான் வந்திருப்பாரு, எம்ஜிஆர் தான் வந்திருப்பாரு சார். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போவாது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். ஒரு ஜாதகத்துல கட்டமெல்லாம் கண்ணா பிள்ளை இருக்கும். ஏன்டா நீங்க எல்லாம் இங்க வந்து ஏன் இழவு எடுக்கிறீங்க?
தலைவர் ஃபேன்ஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? தலைவர் ஃபேன்ஸை விடுங்க, மொத்த தமிழ்நாடு சும்மா இருக்குமா? டேய், தமிழ்நாடுனா தலைவர், தலைவர்னா தமிழ்நாடுடா. இங்க தலைவரை பார்த்து தாண்டா பாதி பேர் வளர்ந்தோம். நேத்து வந்து சின்ன பசங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரு என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். ஏன்டா இதனால யாருக்கு பாதிப்பு? சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ், காமன் பப்ளிக் எல்லாத்தையும் உங்க ஓட் பேங்க் தானே இழப்பீங்க. டே, ரஜினிகாந்த்ங்கிறது தமிழ்நாட்டுல அசைக்கவே முடியாத சக்தி, தொட முடியாது. அந்த சிங்கத்து மேல கை வச்சா சும்மா விட்டுருவாங்களா? அதாவது ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கொசு வந்து கடிச்சதுன்னு வச்சுக்க, அந்த கொசு பெரிய ஆள் ஆயிடாது. ஒரு நாள் முழிச்சுன்னு இருக்கிற சொல்ல கடிக்கும் போது பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடும். ஒரு நாள் கட்டுக்கோப்பா இருக்கணும், வார்த்தைகள் எவ்வளவு தெளிவு இருக்கணும். உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, ஆதவர்ஜுன் இப்ப பேச வேண்டிய அவசியம் என்னங்க? நீங்க பாருங்க சார், ஏற்கனவே நான் சொன்னேன் 18% விஜய் வாங்குவார் இருந்தா, தனியா நின்னாருன்னா அது 12 மாறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சு. இப்ப ரஜினி சாரை ஏத்ததுனால 8% கீழே அவர் வராரா இல்லையான்னு பாத்துங்க. ஏன்னா யாரு கூடயுமே ஃப்ரெண்ட்லியா இல்ல, எப்படி ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு? ஒரு வீடு நேர்த்தினா எல்லாரும் இருப்பாங்க. ஏடிஎம்கே ஓட்டு போடுறவர்ப்பா, டிஎம்கே ஓட்டு போடுறவர்ப்பா, ரஜினியை பிடிச்சவர்ப்பா, அஜித்தை பிடிச்சவர்ப்பா, மோடியை பிடிச்சவர்ப்பா, யாருமே எனக்கு வேணாம். இவரு மட்டும் போதும். இவர் யாரு? இவரு வானத்துல இருந்து கூச்சவர். அவரு நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. எல்லா மனுஷங்களும் மனசுக்குள்ள பொய், பொறாமை, வஞ்சம், துரோகம்னு ஏகப்பட்ட ரெட்சிப்புகளை மாட்டிக்கிட்டு அலைகிறாங்க. ரஜினியை பார்த்து நடிச்சவர் தானே இவரு, உங்களுக்கு தெரியாதுங்களா? எல்லா படத்தையும் எடுத்து பாட்டு பாருங்க, எல்லா ரஜினியோட ஸ்டைல், அந்த பாடி லாங்குவேஜ் அப்படியே ரஜினிகாந்த். இல்லன்னு சொல்லுங்க, எடுத்து போட்டு பாருங்க. போறது கரெக்டா சொன்னாரு, மெர்சல் படம் வரைக்கும். மெர்சலுக்கு அப்புறம் எம்ஜிஆர். அப்ப விஜய்க்கு என்ன ஸ்டைல் சொல்லுங்க? ஒரு சிறந்த நடிகர் அவார்டு வாங்கியிருக்காரா சொல்லுங்க? எப்படி நீங்க அவரை கொண்டாடுறீங்க? ஒரு டான்ஸ் ஆடுறாரு. அவர் வந்த காலகட்டத்தில் வேற யாரும் டான்சர் இல்ல. இருந்த சிம்பு டைவர்ட் ஆயிட்டாரு. சிம்பு மட்டும் நல்லா ஒழுங்கா இருந்திருந்தாருன்னா சிம்பு விஜயை காலி பண்ணிருப்பாரு. நான் ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிருக்கேன். உங்களுடைய படங்கள்ல பாடல்கள் ஹிட் ஆகுது, சன் டிவி தொடர்ந்து போடுது. அதனால பிறந்த குழந்தைல இருந்து 25 வருஷம் 30 வருஷமா உங்களை ரசிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க நாட்டை ஆடுறீங்களா? சின்ன பையன், விடல பையன், விளையாட்டு பையன், விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இட்டுன்னு போறதுக்கு எங்களால முடியலன்னா அப்புறம் இவனு யாரா இட்டுன்னு வர சொன்னா? அவரையே இட்டுன்னு வர, அங்கேயே விட்டுன்னு வந்துடு. ரஜினியை பற்றி பேசுனதுக்கு வந்து ஒரு பதில் இருக்குது. ரஜினி அவர் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னது, வரலன்னு சொன்னது எல்லாத்தையுமே வந்து தைரியமாக ப்ரெஸ்ஸில் வந்து சொன்னார். அவருடைய பேரில் அறிக்கை வந்துச்சு. இது அவருடைய அஃபிஷியல் லெட்டர் பேடில் அவருடைய கையெழுத்தோடு வந்து இந்த அறிக்கை வந்திருக்கு. நீங்கள் ரஜினியை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி வந்து ரஜினி மாதிரி ப்ரெஸ் மீட் நடத்திட்டு ரஜினியை பற்றி பேசுங்க. அவருக்கு மன உறுதி இருக்கா இல்லையான்றதை வந்து உங்கள் ப்ரெஸ் மீட் சொல்லும். தேரை எடுத்து விஜய்ங்கிற தேரை எடுத்து திருடு விட்டுருக்காரு. நீ கரூர் அடிவாங்க மட்டும் பத்தாது, கண்ட வண்டி அடிவாங்க. நீ சிபிஐ அடிவாங்க மட்டும் பத்தாது, இந்த சின்ன சின்ன பசங்க அடிவாங்க. நீ வந்து அஜித் ரசிகர் அடிவாங்க மட்டும் பத்தாது, இந்த ரஜினி ரசிகர் அடிவாங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா இழுத்து கொண்டு வந்து தெருவில் கொண்டு விட்டு இவன் கூட இருந்தா நீ வீதி வீதி தர்மடி வாங்க வெளியே வர. அது மாதிரி இனிமே ஏக்கம் கேட்கற சுத்திட்டு தெரிஞ்சா சுட்டு தள்ளிடுவேன் மாவனா. நான் எந்த ஏக்கமடா வச்சிருந்தேன்? பனையூருக்கும் பெரம்பூருக்கும் ரொம்ப தூரமே சார். எந்த நம்பிக்கையில நீங்க பெரம்பூர் நிக்கிறேன்னு சொன்னீங்க? பனையூர் இங்க இருக்கு, பெரம்பூர் எங்கேயோ இருக்கு. அதனால இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க இருக்க பெரம்பூரை அப்படியே அலேகா தூக்கிட்டு வந்து பனையூர் பக்கத்துல ஷிஃப்ட் பண்ணி வச்சோம்னா மக்களை தேடி நான் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை என்னையும் தேடி பிரச்சாரத்துக்கு வருவாங்க. எப்படி ஐடியா? இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்க கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவை நிறைவேற்றா கலக்கிட்டடா புண்ண. வாட் சம்முவோம், உன் கால் தரையில படல, முதல்ல நில்லு அப்புறம் சொல்லு. குடியார சம்முவோம். ஜனநாயக நாடு நம்பி ஓட்டு போட்ட பாவப்பட்ட மக்களும் தான். இந்த மக்களுக்கு முன்னாடி இருக்கிற இவன மாதிரி பாதாள சாக்கடைங்களை தான் முதல்ல மூடணும். அவங்கள ஓட ஓட விரட்டும். நீங்க நாங்க ரெட்டாலைக்கு போடவா? ஏற்கனவே இருந்த ரெட்டாலை 10 வருஷம் இருந்துச்சு, என்ன பண்ணாங்க? மொத்த நிலத்தையும் வித்து தின்னுட்டாங்க. தமிழ்நாட்டுல பாதி நிலம் கடலை வித்து தின்னுட்டாங்க தெரியுமா? ஐயா எடப்பாடி தான் வித்தாரு.
4.5 லட்சம் ஹெக்டேர் கடலை வித்திருக்கிறார். கரையே இல்ல, கடலே வித்துட்டாரு. எங்க போய் பொழைக்கிறது? எல்லாரும் வாழணும் அப்படின்னா நம்மள ஒருத்தர் நமக்கான பிரச்சனையை போய் பேசணும். இப்ப வரைக்கும் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஐயா எடப்பாடி என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.